ஃபீவர் நல்லானதும் ஒரு 2 டேஸ் வந்து கீர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டேன். ஏன்னா என்னால் அவளை சமாளிக்கவே முடியல. இப்போ வர வர ரொம்ப சேட்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒன் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஈவினிங் ஒரு 6:30 ஆகியுமே வந்துட்டு வீட்டில் லைட் போடல. உள்ள நானும் தம்பி மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்தோம். வீடெல்லாம் பார்க்க ரொம்ப வந்து அழுக்காக இருந்தது. சரி எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு, கீர்த்தி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தா கருவாடு சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி வந்து பாசம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இருக்கிறதுலே சின்ன பேக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சமைச்சதில்லை. இதில் மொத்தமாக ஒரு 15 பீஸ் தான் இருந்தது. நான் வந்து ஒரு 6-7 டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதனால் வந்து எல்லாம் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருந்தது. இதை வாஷ் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படா சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து அப்படியே உரலில் போட்டு தட்டி போட்டு கொஞ்சமாக தக்காளி வச்சு செஞ்சுருந்தோம். சூப்பராக இருந்தது. ரெசிபியெல்லாம் இந்த டைம் வந்து யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. நம்மளா ஓனாக சமைக்கிறோம். யூடியூப் கூட பார்க்காம நானே வந்து சமைச்சிருந்தேன். என் பிளேட்டில் இருக்கே அவ்வளோதான் வந்து வந்திருந்தது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ரெகுலராக இனிமேல் சமைக்கலாம். பாய்.